இந்தியா பாகிஸ்தான தூக்கி போட்டு மிதிச்சுச்சு. ஆனா, பாகிஸ்தானுக்கு வலிக்காத மாரியே சுத்திக்கிட்டு இருக்கான். அதே யூனிஃபார்ம தூக்கி துருக்கியும் போட்டுக்கிட்டாங்க. துருக்கிக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் அடி. இந்தியாவுக்கு எதிரா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணது மூலியமா, பெரிய அளவுல பொருளாதார இழப்புகள இந்தியா குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. தொடர்ந்து குடுப்போம். காரணம் இப்போ பர்ட்டிகுலரா சில செக்மென்ட்ல மட்டும் தான் துருக்கி அடி வாங்குது. ஆனா, இன்னும் பல விஷயங்கள்ல துருக்கி அடி வாங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஏன்டா கை வச்சோம் அப்படின்னு எர்டோகன் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இந்தியா அந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறக்கு தயாராயிருச்சு. அதையும் மீறி எர்டோகன் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார? பாகிஸ்தானையா அப்படின்னு கேட்டா, அவரையே. ஏன்னா உள்ளூர்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள தீர்க்கணும் அப்புட்ன்னா, இந்த ஓட்டோமன் பேரரச உருவாக்கக்கூடிய ஒரே தலைவன் சமகாலத்துல நான் தான். உருவாக்கியே தீருவேன். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, அந்த மக்கள தொடர்ந்து ஏமாத்துறக்கு, இந்த மாரி பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறான். அதுக்காக தான் பாகிஸ்தான் ஆட்கள உள்ள விடுறாரு. பாகிஸ்தானும், துருக்கியும் பெரிய 2 பயலுக சேர்ந்த உடனே உலகம் அப்படியே நடுங்கிரணும். அமெரிக்காவும், ரஷ்யாவும் சேர்ந்துருச்சு. "நீ நம்மலாம் எப்படி பொழப்போட்ட போறோன்னே தெர்லப்பா" அப்படின்னு அவன் பார்லிமென்ட்ட கூட்டி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு மனுஷன் 2 பேருமே மெதப்புல ஒண்ணு சேர்ந்து அறிக்கைகள் விட்டுக்கிட்டு இருக்கார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, உண்மையிலேயே என்ன நடக்குது அப்புட்ன்னா, பாகிஸ்தான பொறுத்தவரையும் இப்ப பெரிய அளவு அடி வாங்கிட்டோம். அடி வாங்கல அப்படின்னு சொல்லி ஆதரவா இருக்கக்கூடிய 4 பேர தூக்கி வச்சு, பட்டாசு வெடிங்கடா, கொடிய காட்டுங்கடா அப்படின்ட்டோம். இதுக்கும் மேல நம்பாத கூட்டம் நெறையா இருக்குன்னோனே ஆட்டோமேட்டிக்கா பதவி உயர்வு. அதுக்கும் மேல நம்பாத கூட்டங்கள் நெறையா இருக்குன்னோனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெற்றி கொண்டாட்டம் மாரி அவர்களுக்குள்ளேயே ஒரு டின்னர். எப்பயும் வீட்ல திங்கிறத எல்லா பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு பஃபே திங்கிறாய்ங்க. அதுல நடுவுல ஒரு ஃபோட்டோவ குடுத்து, பெரிய அளவு மைலேஜ் எடுக்க முடியுமான்னு பார்த்துருக்காய்ங்க. அது எப்புட்றா முடியும்? நீ இந்த ஃபோட்டோவ வெளியில விட்டோனே கீழ வந்து உங்க நாட்டுக்காரைங்க தான் கழுவி ஊத்துறாய்ங்க. இது எல்லாம் செஞ்சாச்சு. செஞ்சும் பெரிய அளவுல ஏற்றம் இல்ல. அதாவது செல்வாக்கு இருக்கு. ஆனா இம்ரான் கான தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்கான்னா, அந்த லெவலுக்கு கூட போல. அப்புறம் எங்கிட்டு பாகிஸ்தான் வரலாற்று பக்கத்துல அப்படியே தங்க நிற பேனா போட்டு எழுதுறது வாய்ப்பே இல்ல. அப்ப பயிற்சி இன்னும் தேவையோ? அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட விஷயங்கள். என்ன ஒண்ணு அப்புட்ன்னா, ஏற்கனவே இவனுங்க தெளிவா சொல்ட்டாய்ங்க. ஆர்டிகில் 370 நீக்குனப்போ உலகம் பூரா சுத்தி வந்தாய்ங்க. அப்ப சுத்தி வந்துட்டு சொன்னது என்ன அப்புட்ன்னா, நம்ம போணும்னா யாரு உள்ள விடணும் முதல்ல. உள்ள விட்டா நம்ம பேசுறத காது குடுத்து கேட்கணும். ஒரு பயலும் தயாரா இல்ல தெரியுமா? அதுவும் மத்திய கிழக்குலேருந்து வளைகுடால உள்ளவன் பூரா இத பத்தி பேசாதேங்கிறான். யாருமே நம்மள கண்டுக்கிறது இல்ல. தயாரா இல்ல. நமக்கான உதவிகளோ, இல்ல நம்ம பேசுறத காது குடுத்து கேட்கறக்கு உலகம் தயாரா இல்ல. அதனால ஆர்டிகில் 370 இதுக்கு மேல நம்ம போட்டு மல்லு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி, அந்நாட்கள்ல இப்ப எப்படி ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பைத்தியம் பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த மாரி அன்னைக்கு பைத்தியம் பிடிச்சு ஏகப்பட்ட பேர் சுத்துற ஆட்கள வச்சு அறிக்கைகளா விட்டாய்ங்க. இப்ப எங்கிட்டு போறது? அதே இடத்துக்கு போனா மக்கள் சிரிப்பாங்க. உன்னைய தான் உள்ள விடமாட்டாங்கிறது தான் பல வருஷத்துக்கு முன்னாடியே நிரூபணம் ஆயிருச்சுல்ல. திருப்பி ஏன் அங்கிட்டு போற அப்படிம்பான்ல. அதுக்காக ரூட்ட மாத்திட்டாய்ங்க. துருக்கி, அதுக்கடுத்து அஜர்பைஜான், அதுக்கடுத்து தஜிகிஸ்தான், ஈரான் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு யூ டர்ன் போட்டு சுத்துறார்கள். மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் போல. அதே மாரி ஐரோப்பாக்குள்ளயும் ரவுண்ட் அடிக்கல. அமெரிக்காக்குள்ள ரவுண்ட் அடிக்க முடியாது. பிரிட்டன் கேட்கவே வேண்டாம். இத விட்டு ஆப்பிரிக்காக்குள்ள ரவுண்ட் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா வாய்ப்பில்ல. அதனால இப்படி ஒரு டூர் பேக்க செட் பண்ணியிருக்காய்ங்க. இந்த பக்கம் பூரா போய் நாங்க கிழிச்சுப்புட்டோம் அப்படின்னு படம் காட்ட முடியாது. காரணம் பின்னாடியே அறிக்கை வந்துரும். இப்படிதான் ரஷ்யா கிட்ட போனாய்ங்க. போயிட்டு இந்தியா மாரியே நம்மளும் கச்சா எண்ணெய் டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டோம்னாய்ங்க. அடுத்த செகண்டே ரஷ்யா அறிவிச்சிருச்சு. "டேய்! நான் உனக்கு டிஸ்கவுண்ட் குடுக்குறேன்னே ஒத்துக்கல. அது என்ன இந்தியா மாரி டிஸ்கவுண்ட்? முதல்ல டிஸ்கவுண்ட்க்கே நீ எலிஜிபிளான்னு இன்னும் நான் முடிவு பண்ணலடான்னு" போட்டு உடைச்சுட்டாய்ங்க. அதனால சும்மா பேருக்கு கையில கால்ல விழுந்து உள்ள விடுங்கன்னு விசா வாங்கிட்டு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்து நம்ம ஒரு அறிக்கை விட்டா, அவன் பின்னாடியே அறிக்கை விட்டு ஆட்டைய கிளச்சிருவாங்கிறனால, எந்த ஜோனுக்கும் போல. இவர்கள் ட்ரை பண்றது 4 நாடுகள் தான் ஒத்து வருது. அப்படி ஒரு லிஸ்ட் போட்டு பொறுக்கி வச்சுமே. இதுல இந்த துருக்கி, அஜர்பைஜான் 2 பேரும் ஒரே டீமு. நம்ம தான் வலுவா அர்மேனியாக்குள்ள புகுந்து விளையாடுறோமே. ஆர்மேனியாவோட இம்போர்ட்ஸ்ல நெருக்கி 50% இந்தியா தான் டிஃபென்ஸ் ரீதியிலே. அப்புறம் அசர்பைஜான், துருக்கி ஒரு அணியில இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? துருக்கிக்கு ஆப்போசிட் பார்ட்டிகள் பூரா சப்ளை பண்றது நம்ம தான். அதனால இந்த 2 நாடுகள் கூட்டணி நம்மள ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. ஆனா, ஏதோ ஒண்ணு எறும்பு கடிச்சாலும் கடிச்சது தானே! அதுக்கான வேலைகள டெல்லி இறங்கி அடிக்கும். அதுல நமக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல.
அடுத்த நாடு அப்படிங்கிறது ஈரான், தஜிகிஸ்தான் தான். ஈரான பொறுத்தவரை சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போதே பேச்சுவார்த்தைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தால் தான், ஈரான்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. ஈரானுக்கும் நமக்கும் பெரிய வாய்க்கா தகராறுன்னு ஒண்ணும் கிடையாது. ஈரானுக்கு எந்த தலைவலியுமே இல்ல அப்படின்னா, கமேனிக்கு வீட்ல உட்கார்ந்து சோறு தின்னுட்டு நிம்மதியா இருக்க முடியாது. படார்ன்னு ஒரு 15 ட்விட்டர் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிருவாரு. 15 எதுக்குய்யா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு அக்கவுண்ட் அப்படின்ருவாரு. ஓ! 15 மொழி தெரியுமா? அப்படின்னு கேட்டா, டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்குவாராட்டுக்கு. இத விட கூத்து என்ன அப்டின்னா, எதுவுமே அஃபிஷியல் கிடையாது. ஈரானுக்குள்ள அவர் அரபிக்ல யூஸ் பண்றது கூட அஃபிஷியல் கிடையாது. அவருதுன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா, அதுல அவர் பதிவுகள்லாம் போடுவார். அந்த மாரி நமக்கும் இந்தியாவுக்கும் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதுல ஜம்மு காஷ்மீர் விவகாரத்த பத்தி பேசுவாரு. எப்ப? அலி கமேனிக்கு தலைவலி எதுவுமே இல்லைன்னா. இப்ப மனுஷனுக்கு தல இருக்குமா இல்லையான்னே சந்தேகம். அதனால ஓடிக்கிட்டு இருக்காரு தல தெறிச்சு. அதனால நம்ம சைடு வரப்போறதில்ல. மத்தபடி ஈரானுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்மூத்தான உறவுகள் தான். அதனால அங்க பாகிஸ்தான் போய் கிழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கிழிக்க முடியாது. டூருக்குள்ள அடிஷனலா ஒரு ஸ்டாப்ப ஏத்துக்கிறாய்ங்க அப்படிங்கிறதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டாப் அப்படிங்கிறது தஜிகிஸ்தான். தஜிகிஸ்தான பொறுத்தவரையும் அங்க நம்மளோட ஏர்பேஸே ஒண்ணு இருக்கு. அவர்களோட கூட்டணி போட்டு ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அங்கேயும் போய் இவர்கள் வரவு செலவு அப்படியே தலைகீழா திருப்பி போட்டுருமான்னா, நமக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்ல. ஆனா இப்படி ஒரு 3 ரவுண்ட் அடிக்கிறாய்ங்க. எது? இந்தியாவுக்கு ஆகாத 2 பயலுக. எப்படியோ கையில கால்ல விழுந்து வாங்கிட்டாய்ங்க அப்பாயின்ட்மென்ட். துருக்கியும், அசர்பைஜானும். அடுத்து இந்தியா கூட கிவ் அண்ட் டேக் பாலிசில ஓடக்கூடிய தஜிகிஸ்தான், ஈரான் 2 நாடுக. காரணம் ஈரான் எப்படி இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல அப்பப்போ வாய் பேசுமோ, ஆனா ஒண்ணும் பெருசு லெவலுக்கு போமாட்டார்கள். தஜிகிஸ்தான பொறுத்தவரை சபகர் போர்ட்டுக்குள்ள எப்படியாச்சும் ஆப்பரேட் பண்ணிறணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு. அந்த போர்ட்டுக்குள்ள நம்ம, வெளியில சீனா அப்படின்னு 2 ஆட்கள மீறி அந்த போர்ட்டுக்குள்ள நுழையறக்கு என்னெல்லாம் வழியோ அத பாத்துக்கிட்டு இருக்காருங்க. இவ்வளவுதான். கிவ் அண்ட் டேக்ல ஓடிக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா அங்கேயும் போறாங்க. இந்த 4 நாடுகள் எப்படியோ அப்பாயின்ட்மென்ட் வாங்கி ஷிஃப்ட் அடிக்க போறார்கள். இல்ல துருக்கியில இருந்து அடேங்கப்பா ராணுவ ரீதியா கிழிச்சு புடுவோம். அதே மாரி வர்த்தக ரீதியா கிழிச்சு புடுவோம் அப்படின்னு சொல்லி அறிக்கையெல்லாம் விட்டாய்ங்க. நமக்கு என்ன சந்தேகம்னா, பைராக்டர தாண்டி துருக்கியோட எதிர்காலம் அப்படின்னு கேட்டோம்னா, எர்டோகன் 4 நாள் யோசிப்பாரு. 5ஆம் நாள் வேற ஒரு பிரச்சனைய கிளப்பி விட்டு தப்பிச்சு போவாரே ஒழிய, பதில் மட்டும் வராது. இருந்தா தானே வர்றதுக்கு. அப்படி உள்ள துருக்கி பாகிஸ்தான்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி கிழிச்சு பாகிஸ்தான அப்படியே வளமாக்கிருமா அப்படின்னு கேட்டா, சீனா இன்வெஸ்ட் பண்ணியே ஒண்ணும் புடுங்க முடியல. சீனா என்ன அவ்வளோ பெரிய ஆளாடா அப்படின்னு கேட்டா, அவன் ஃபர்ஸ்ட் பணத்த கொட்டுவான். அப்புறம் பாகிஸ்தான ஆட்டைய போட்டு போவான். எல்லா நாட்டுக்கும் இது பொருந்தும். ஆனா பணத்த கொட்டிட்டான். பாகிஸ்தான்ல எடுக்கறக்கு ஒண்ணுமே இல்ல. மீறி எடுத்தா குண்டு வெடிக்குது. ஏன்னா மெயின்லேண்ட் பாகிஸ்தான்ல ஒண்ணும் கிடையாது. அவனா தங்கம் இருக்கும்பான், வைரம் இருக்கும்பான். நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சா அவன் ஒண்ணு கண்டுபிடிச்சேன்பான். ஆனா நமக்கு அமெரிக்க ஃப்ளைட் வந்து இறங்கிரும். அவனுக்கு அமெரிக்க ஃப்ளைட் இறங்காது. அப்ப அவன் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். இந்த மாரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது, துருக்கியோட இன்வெஸ்ட்மென்ட்கள் உள்ள வந்து ஒண்ணும் கிழிக்க முடியாது. ஏன் மால்தீவு ஐயா சாமி 4 டூரிஸ்ட் அனுப்பிச்சு விடுங்க பொழச்சுக்குவேன். உங்க தகுதிக்கு ஒரு ஃப்ளைட்டே அனுப்பலான்னு கேட்டு கூட, அதிபர் ஷி ஜின்பிங் அவர் பேர காப்பாத்திக்க கூட ஒரு 4 பேர அந்த பக்கம் அனுப்பல. முடியாது. இந்த பக்கம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கறக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப மால்தீவுக்கு என்ன கதை நடந்துச்சோ, அதே மாரி தான் துருக்கி கிளம்ப போறதே இல்ல. அதாவது மால்தீவுக்காச்சும் பிச்சை எடுக்கிறது எங்க எடுக்கிறோம்னு தெரிஞ்சுச்சு. அதிபர் ஷி ஜின்பிங், சீனா பிச்சை போடக்கூடிய தகுதியில இருக்காங்க. இந்த பிச்சைக்கார பயலுகளுக்கு அது கூட தெரியல. துருக்கியே பிச்சை எடுக்குறான்டா டேய்! உக்ரைன் யுத்தம் மட்டும் வரல அப்புட்ன்னா, IMFல உனக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுக்கறதா, அவனுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுக்கறதான்னு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாய்ங்க. ஏதோ ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் வந்தனால துருக்கி தப்பிச்சிருச்சு. ஆனா அடுத்தடுத்து சிரியாவ கிளச்சு போட்டதுக்கு அப்புறம் அமெரிக்காவோட டார்கெட் எர்டோகன் தான். இஸ்தான்புல் மேயர் திடீர்னு சூப்பர் ஸ்டார் ஆனது எப்படி? அண்ணன் அமெரிக்கா பின்னாடி நின்னு தானே ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. அதனால சீக்கிரம் எர்டோகன் ஜோலியே முடிஞ்சு போயிரும். அப்புறம் இவனுங்க எங்கிட்டு போவாய்ங்கன்னு நமக்கு தெரியல. அசர்பைஜான் பெரிய விஷயம் கிடையாது. அர்மேனியாவ வச்சு ஆஃப் பண்ணுவோம். தஜிகிஸ்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஈரானும் ஏறக்குறைய அதே தான். கிவ் அண்ட் டேக் பாலிசில ஓடக்கூடியது தான். போக வழி இல்லன்னு ஒரு 4 நாட்ட ரவுண்ட் அடிக்கிறாய்ங்க. அந்த 4 நாட்ட ரவுண்ட் அடிச்சதெல்லாம் பிரச்சனை இல்ல. உள்ளூர் என்டர்டெயின்மென்ட்டுக்கு உதவும். ஆனா சங்கதி சாக்குல இப்படி 4 நாள இங்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு, எப்படியாச்சு அமெரிக்கா, இந்த ஐரோப்பா இந்த கூட்டங்கள இழுத்துட்டு வந்துரணுங்கிறக்காக டிஃபென்ஸ் மினிஸ்டர விட்டு பேச சொல்றாய்ங்க. அந்த ஆள் ஏற்கனவே பேசின லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே. அமெரிக்காக்காக நாங்க 30 வருஷமா என்னென்ன வேலை பார்த்துருக்கோம் தெரியுமா? ஆமா, எல்லா வேலையும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்க, அந்த பக்கம் தீவிரவாதிகளுக்கும் பார்த்தீங்க. இத சொல்றது மூலியமா அமெரிக்காவே த்ரெட் பண்றாருங்களாமா. அதே மாரி தான் இப்ப. உலகம் பூரா யுத்தத்த நடத்தி அமெரிக்கா தான் கல்லா கட்டுது.
பெரிய கொலம்பஸ் கண்டுபிடிச்சிட்டாரு அமெரிக்காவ. இது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை தானடா. இத சொல்லி அமெரிக்காவ மிரட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா, மிரட்டி வழிக்கு கொண்டு வந்துருவோம்னு நம்புறாய்ங்க. நம்புறது மட்டும் இல்ல, பாகிஸ்தானியர்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. இதனாலேயே இப்படி ஒரு டிக்கெட்ட போட்டு இங்கிட்டு ஒரு டிராவலு, இந்த பக்கம் சில கமெண்ட்டுகள போட்டு அமெரிக்காவ உரசுறதுன்னு உரசுறாய்ங்க. இப்படி ரவுண்ட் அடிச்சு திரும்பி வந்து எங்க பிச்சை கேட்டு போவாய்ங்க? அமெரிக்காக்கு தான். அப்ப ட்ரம்ப் வச்சு செய்வார் பாத்துக்க. அன்னைக்கு கதறுவாய்ங்க பாகிஸ்தான். ஐயா சாமி தெரியாம சொல்லிப்புட்டோம். உள்ளூர் ஆடியன்ஸு உங்கள ஒண்ணும் இல்ல அப்படிம்பாய்ங்க. எது எப்படின்னாலும் சரி, பாகிஸ்தான் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, ஜோலிய முடிக்க இந்தியா தயாராயிருச்சு. அடுத்தடுத்த சந்திப்புகள் ரஷ்யால நடக்குது. அதோட அப்டேட் விரிவா பார்க்கும்போது, அநேகமா பாகிஸ்தான்னு ஒண்ணு இல்லாம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தானே இல்லாம போயிருமா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான்ல சில பாகங்கள் இல்லாம போகும். பலுசிஸ்தான், ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அந்த மாரி. அந்த அப்டேட் வரும்போது விரிவா நம்ம இங்க பார்ப்போம்.